கிருஷ்ணராஜ். ஒரு சின்ன ஒரு தகவல் படித்தேன், அது சொல்லலாம் அப்படின்னு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இன்டர்வியூஸ் போகிறவங்களுக்கு, இல்லை ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தேடலில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை நம்ம இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இது இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே இதை ஷேர் பண்ணிக்கிறேன். த யூஸ் ஆஃப் லெட், லெட்ஸ் அண்ட் லெட்ஸ், இந்த மூணு தான். ஸோ முதல்ல ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் லெட். சும்மா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், பாருங்க, புரியுதான்னு பாருங்க. ஸோ as you can see, முதல்ல இந்த let அப்படிங்கிறது something which you allow, be allowing something அப்படி சொல்லலாம். Let me know when you are available, let me know when you are getting ready, இந்த மாதிரி. ஸோ something allowing somebody for something, ஸோ அது வந்து let அப்படி சொல்லலாம். Let's அப்படிங்கிறது நம்ம அப்படிங்கிறது, அதாவது let us அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படி சொல்லலாம். ஸோ letங்கிறது ஒரு verb, லெட்ஸ் அப்படிங்கிறது let us அப்படிங்கிற ரெண்டு ஒரு let us, நீங்களும் நானும், இல்லை நீயும் நானும் அப்படிங்கிற அந்த let us அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம். லெட்ஸ் அப்படிங்கிறது லெட்ஸ் பிளே அப்படி சொல்றாங்க இல்லையா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதை போடுவாங்க. இதுதான் நான் இப்போ சொல்ல வர விஷயம். இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்சியேஷன், அக்சென்ட், டிக்ஷன் மாதிரியே இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபிஸ் போடுறது ஒரு குவாலிட்டியா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த மொழியுமே உயர்ந்ததும் இல்லை, எந்த மொழியுமே தாழ்ந்ததும் இல்லை, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் வேர்ல்ட்ல நீங்க இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் அ கார்பரேட் ரெக்ரூட்டர், யூ நீட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து சொன்ன மாதிரி ஒரு கன்னடி மாதிரி, நம்மளுடைய லாங்குவேஜ் தாய்மொழிங்கிறது தமிழ்ங்கிறது நம்ம கண் மாதிரினா இங்கிலீஷ்ங்கிறது ஒரு கன்னடி மாதிரிங்கிற ஒரு நிலைமையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ verb. let her know, let me know, அதாவது allowing somebody for something, இது ஒரு verb. ஓகேங்களா? let's, let us அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம். இப்போ இது ரெண்டும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். letங்கிறது தெரியும், let's அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a third person singular. இந்த let's அப்படிங்கிறது இட்ஸ் a third person singular. இப்போ கிருஷ்ணராஜ் அப்படின்னா, கிருஷ்ணராஜ் lets his friend take his பேகேஜ். அவர் கிருஷ்ணராஜ் வந்து தன்னுடைய பொருளை அவங்க ஃப்ரெண்டை எடுத்துட்டு வர்றதுக்கு அலோவ் பண்றாரு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த லெட்டும் லெட்ஸும் ஒரே விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா ரெண்டுத்தினுடைய மீனிங் வந்து கொஞ்சம் மாறுபடுது. இந்த லெட் அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி இட்ஸ் அ verb. லெட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ third person singular. What is third person singular? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Let me know when can I call you. Let me know when can I text you. Let me know when can I meet you. இது வந்து verb. Let's go to the park today. Let's go to the beach today. இதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு for example Nitin lets other children to eat his snacks. நிதின் அப்படிங்கிறது ஒரு பையன், அந்த பையன் அவனுடைய ஸ்நாக்ஸை மற்றவங்களுக்கு மற்றவங்க உண்றதுக்கு அலோவ் பண்றான். ஸோ இது வந்து லெட், லெட்ஸ் அண்ட் லெட்ஸ், இது மூணுத்துக்குமான ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இதை நான் படித்தேன், அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காலையில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி.